ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வாரம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் ஒரு சின்ன பிரேக் எடுத்தாச்சு. லாஸ்ட் வீக் ஃப்ரைடே நான் கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்டுருந்தேன். அதனால் தேர்ஸ்டேவே எல்லா பலகாரமும் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் பண்ணிட்டேன். அந்த பண்ண எல்லா பலகாரத்தையும் ரெக்கார்ட் பண்ணி இந்த ஒரு வீடியோவாக நான் போட்டிருக்கேன். நான் தேர்ஸ்டேவே கொஞ்சம் கொஞ்சமாக முறுக்கு, தட்டை, சீடை, அப்புறம் சோமாஸ், ஜாங்கிரி, அந்த மாதிரி எனக்கு எதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக வருமோ அதை மட்டும் நான் பண்ணியிருக்கேன். அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப் உளுந்தம்பருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த உளுந்தம்பருப்பை முறுக்கு, தட்டை, சீடை மூணுத்துலேயுமே நம்ம போட போகிறோம். இதை வறுத்ததுக்கு அப்புறமா லைட்டாக ஆற விட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி கடையில் வாங்கின ரெடிமேட் அரிசி மாவு தான் போட போகிறேன் முறுக்குக்கு. அதுக்காக நான் இன்றைக்கி 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். நம்ம ஊரில் பச்சை அரிசி கிடைக்கும், அதில் நீங்கள் மாவு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் முறுக்கு. அதில் 1:4 ரேஷியோவில் 2 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் உளுந்தம்பருப்பு வறுத்த அரைச்ச பவுடர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/4 கப் உடச்சக்கடலை பொடி இதையும் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக அந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 2 பிஞ்ச் பெருங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா நம்ம கையில் அந்த வெண்ணெயோட எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இதை இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியில் உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னா இல்லை முள்ளாக வேணும்னா எந்த வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டியில் பின்னாடி வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அதில் எண்ணெயில் விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் விட்டு எல்லாத்தையும் அழகாக சுட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் அதே பவுல்லையே யூஸ் பண்ணி 1 கப் அரிசி மாவு போட்டு தட்டைக்கு மாவு ரெடி பண்ண போகிறேன். 1 கப் அரிசி மாவு, அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கடலை பொடி, தேவையான உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், அதுக்கப்புறம் தட்டையில் காரம் இருக்கும், அதனால் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கடலைப்பருப்பை ஒரு 1/2 hour முன்னாடி ஊற வச்சுருந்தேன், அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. முறுக்கு, தட்டை, சீடை இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அது எண்ணெய் காய வச்சு அது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ எப்பவுமே தட்டையை நல்ல அழகாக ரவுண்ட் ஷேப்பில் ஒரு டப்பாவில் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்து பண்ணுவாங்க. பட் எனக்கு இந்த மாதிரி தட்டி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அதே ஷேப்பில் நான் தட்டையை சுட்டு எடுத்துக்கிறேன். ஒரு சைடில் நான் ரவா லட்டு செய்ய போகிறேன். இது ஒரு பேனில் 1/2 கப் நெய்யை சூடு பண்ணிக்கிறேன். அதில் முந்திரி, அதுக்கப்புறம் திராட்சையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இது வறுத்ததுக்கப்புறமா அதே நெய்யில் ஒரு 1/2 கப் துருவன தேங்காய் அதையும் போட்டு அந்த தேங்காயிலேருந்து பச்சை வாசனை போய் நல்லா அந்த நெய்யோட மனம் தேங்காயில் கலந்து வர அளவுக்கு நல்லா அதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் அது நல்ல பச்சை வாசனைலாம் போய் நல்ல வாசனை வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2.5 கப் ரவை சேர்த்துக்கிறேன். 2.5 கப் ரவை போட்டு நீங்கள் அந்த தேங்காயிலேயே கலந்து நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 6 to 7 மினிட்ஸ் இதை ஸ்லோவில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சர்க்கரை நான் 2.5 கப் ரவைக்கு 2 கப் சுகர் சேர்த்துருக்கேன். ஃப்ளேம் ரொம்ப லோவில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி கலரி கொடுத்திங்கன்னா அந்த சர்க்கரை லைட்டாக சூடாகும். அந்த ஸ்டேஜ்லேயே இறக்கிடுங்க. இறக்குனதுக்கப்புறமா ஒரு கப் பாலை நல்லா கொதிக்க வச்சு இந்த ரவையோட மிக்சரில் அதை போட்டு நல்லா கலரி கொடுத்திங்கன்னா அந்த ரவை கொஞ்சம் அப்படியே இறுகி வரும். அதை பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான சைஸில் அந்த ரவையை நீங்கள் லட்டு பிடிச்சிக்கலாம். பார்த்திங்களா, ரொம்ப அழகாக செம்ம கம்மியான டைமில் சூப்பராக ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பாலை நீங்கள் அதில் ஆட் பண்ணி மொத்தமாக லட்டு பிடிச்சி வச்சுருங்க. அழகாக ரவுண்டாக ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு.
நெக்ஸ்ட்டு நான் வந்து சீடை செய்யறதுக்காக ஒரு பவுலில் 1/2 கப் அரிசி மாவு, அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு உடைச்ச கடலை பொடி, அப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச கடலைப்பருப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய். இது என் ஃப்ரெண்டு தான் எனக்கு சொன்னாங்க, தேங்காய் சேர்க்கறது மூலியமாக வந்து நமக்கு அந்த சீடை வறுக்கும் போது வெடிக்காதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா அதை பிசைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நமக்கு வந்து சீடை சைஸில் நம்ம உருட்டிக்கலாம். சைடில் நான் வந்து எண்ணெய் காய வச்சுருந்தேன். ஸோ வந்து சீடை எல்லாத்தையும் வந்து நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சீடெல்லாம் நல்லா வறுப்பட்டாச்சு, எல்லாம் ஒரே கலரில் அழகாக வந்தாச்சு. ஸோ இது நான் இப்போ வந்து வெளியே எடுத்துடுறேன். நெக்ஸ்ட் நான் வந்து ஜாங்கிரிக்கு செய்யறதுக்காக சுகர் சிரப் பண்ணிக்க போகிறேன். அதுக்காக 2 கப் சுகரை வந்து 1 கப் தண்ணி விட்டு சுகர் சிரப் லைட்டாக 1 கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம வந்து சுகர் சிரப் பண்ணி வச்சுப்போம். இது வந்து சைடில் ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே நான் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்தம்பருப்பு ஊற வச்சு அது நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி பதத்துக்கு நல்ல மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிட்டேன். ரெட் ஃபுட் கலர் போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஜாங்கிரி செய்யறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பதம் இருந்தால் போதும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பதம் இருந்துச்சுன்னா ஓகே. அதுக்கப்புறம் நான் வந்து பருப்பு வாங்கின கவர்லேயே தான் வந்து இந்த ஜாங்கிரி செய்ய போகிறேன். நம்ம வீட்டில் நீங்கள் பால் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நம்ம கலந்து வச்சுருக்க இந்த ஜாங்கிரி மாவை சேர்த்து டைட்டாக வந்து ஒரு நூலோ இல்லை வந்து ஒரு ரப்பர் பேண்டை போட்டு டைட்டாக கட்டிக்கோங்க. கட்டிட்டு கீழே வந்து சின்னதாக வந்து ஒரு ஓட்டை போட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம அழகாக வந்து எண்ணெயில் இந்த ஜாங்கிரியை வந்து சுட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் திட்டமாக காஞ்சிருக்கு. நான் அதில் வந்து நமக்கு தேவையான சைஸில், நான் வந்து ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாக பர்ஃபெக்ட் ஜாங்கிரி சைஸ்லையும் இல்லாமல் மீடியம் சைஸில் வந்து இந்த ஜாங்கிரி எல்லாம் சுட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 3 to 4 மினிட்ஸில் அது வந்து நல்லா வறுபட்டுரும். வறுத்ததுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த லைட்டான 1 கம்பி பதம் வந்து வச்சுருக்கிற சுகர் சிரப்பில் இந்த ஜாங்கிரியை சுட்டு அப்படியே போட்டு எடுக்க வேண்டியது தான். ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் உள்ளே இருந்துச்சுன்னா போதும். சூப்பராக ரொம்ப நல்லா உள்ளே வந்து நல்ல ஜூஸியாக வெளியே நல்ல கிறிஸ்பாக வந்து நமக்கு ஜாங்கிரி ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட்டு நான் வந்து சோமா செய்யறதுக்காக நார்மலாக நம்ம எப்படி பூரிக்கெல்லாம் நம்ம எப்படி நார்மலாக மைதா மாவை வந்து பிசைஞ்சு வைப்போமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா அந்த பூரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கிட்டு அதை மெலிசாக இந்த மாதிரி மாவு போட்டு மெலிசாக திரட்டிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு பாக்ஸோட மூடியை வச்சு வேண்டிய சைஸில் நான் வந்து அதை ரவுண்டாக கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு இன்றைக்கி சோமாஸ் உள்ளே வந்து நம்ம ரவா லட்டுக்கு செஞ்சோம் இல்லையா, அதே இதை தான் ஒரு 1/2 கப் நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதையும் நீங்கள் உள்ளே ஸ்டஃபிங்காக வச்சு சோமாஸ் செஞ்சுக்கலாம். ரவை, சர்க்கரை, அதுக்கப்புறம் தேங்காய், அப்புறம் முந்திரி, திராட்சை, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் உள்ளே வச்சு கொஞ்சம் கார்னரில் மட்டும் தண்ணியை நினச்சி நீங்கள் அந்த கார்னரை எடுத்து மேலே மூடி, இதில் வித்தியாசமாலாம் செய்வாங்க. நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக அதை வந்து கார்னரில் வந்து ஃபோக் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான். கார்னரில் ஃபோக் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். சிம்பிளாக நம்மளோட சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட ரவா லட்டோட ஸ்டஃபிங்கை வச்சு இந்த மாதிரி எண்ணெயில் அழகாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான சோமாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்து கொஞ்சமாக வந்து பூந்தி பண்ண போகிறேன். லட்டு பண்ணுற ஐடியாவில் இருந்தேன், பட் லட்டு பிடிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஆல்ரெடி நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 1 கப் கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு எந்த கட்டியும் இல்லாமல் மீடியம் திக்கில் வந்து நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி திக்காக இருந்தாலே போதும். இதில் கலர் வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக வந்து ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் சேர்த்து இதை நல்லா வந்து கலந்து வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு நார்மலாக லட்டு செய்கிறதுக்கு தனியாக வந்து ஜல்லிக்கரண்டி இருக்கும்.
என்கிட்ட அது இல்லாததுனால நான் நார்மலாக வச்சுருக்க அந்த பிளாஸ்டிக் ஃபில்டரில் தான் நான் வந்து செஞ்சேன். ஸோ நீங்கள் அதில் போட்டு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக நமக்கு வந்து பூந்தி அதில் எண்ணெயில் கொட்ட ஆரம்பிச்சிரும். தனித்தனியாக எதுவும் ஒட்டாமல் அழகாக வந்துடும். ஸோ வந்து இதை கொஞ்சம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா வெளியே எடுத்துடலாம். இது அழகாக வந்து எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டு, எனக்கு ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆனதுனால நான் வந்து ஜஸ்ட்டு அந்த பூந்தியில் முந்திரி திராட்சையை மட்டும் வறுத்து கொட்டிட்டு அதில் ஒரு கம்பி பதத்துக்கு ரெடியாக்கி வச்சுருக்க அந்த சுகர் சிரப்பை வந்து அதில் கலந்து ஜஸ்ட்டு பூந்தி மாதிரி வச்சுட்டேன் நான். இதே ஸ்டேஜில் நீங்கள் வந்து அழகாக கையில் தண்ணி தொட்டு இந்த லட்டுவை பிடிச்சிடலாம். நான் இன்றைக்கி வெறும் ஜஸ்ட்டு பூந்தியாக தான் வச்சுருக்கேன். ஸோ என்னோடய எல்லா டிஷ்ஷஸும் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் மறுநாள் எப்படி பூஜைக்கு ரெடி பண்ணங்கிறதையும் காமிச்சிடுறேன். இதுதான் என்னோடய அப்பார்ட்மெண்ட் என்ட்ரன்ஸ். அதில் வந்து கிருஷ்ணரோட காலை வந்து ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்து அதை அழகாக கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் அரிசி ஊற வச்சு அதில் வந்து அரிசி மாவு கோலம் போட்டாச்சு. என்னோடய ஃப்ளோரில் வந்து அரிசி மாவு கால் வைக்க முடியாதுன்றதுனால நான் இந்த மாதிரி பேப்பர் பிரிண்ட் எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பாக்ஸு அப்புறம் சூட்கேஸ் எல்லாம் வச்சு ஓரளவுக்கு ஸ்டெப்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அது மேலே ஒரு அழகாக ஒரு புடவை போர்த்திட்டேன். அதுக்கப்புறம் நான் செஞ்சு வச்ச பலகாரத்தெல்லாம் அதில் வச்சுட்டேன். சோமாசு, ரவா லட்டு, ஜாங்கிரி, அப்புறம் தட்டை, முறுக்கு, லாஸ்ட்டாக செஞ்ச பூந்தி, அப்புறமா சீடை, கொஞ்சம் அவலில் வந்து உடச்ச கடலை போட்டு அதுவும் வச்சாச்சு. பால், தயிர், வெண்ணெய், அப்புறம் வந்து வெண்பொங்கல், பழம், பூ. இதுதான் என்னோடய கிருஷ்ணர். ரொம்ப அழகான குட்டி கிருஷ்ணர். என்னால் எந்த அளவுக்கு அழகாக அலங்காரம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் நான் என்னோடய கிருஷ்ண ஜெயந்தியை எங்கள் வீட்டில் கொண்டாடினேன். லைட் வந்து நான் இதுக்காகவே வந்து லைட்ஸ் நான் வாங்கியிருந்தேன். படியிலலாம் அழகாக லைட் வச்சு சாமி கும்பிடணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ இந்த வாட்டி நான் லைட்ஸ் எல்லாம் கூட வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தேன். நைட் வந்து எல்லா லைட்ஸும் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த வெறும் சீரியல் லைட்டில் வந்து அந்த சாமியை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதனால தான் அதையும் ரெக்கார்ட் பண்ணி வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். தகன்னு கண்ணனை அழகாக மின்னினார். அப்புறம் பூஜை பண்ணுறதுக்காக ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க பொண்ணுக்கு வந்து ராதை மாதிரி ட்ரெஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அவங்க வந்தோடனே பிரணவ் கொண்டு போய் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் ஊட்டிகிட்டு இருந்தான். ஸோ 2 பேரையும் உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமேன்னு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி ஒரு ஃபோட்டோ வந்தது ஒழுங்காக. ஸோ இப்படி தான் என்னோடய கிருஷ்ண ஜெயந்தியை வந்து நான் ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.